ஆத்ம நமஸ்காரம். சுக்ரிதமும் துஷ்கிருதமும், அதாவது புண்ணியமும் பாவமும். இந்த அத்தியாயத்தின் தொடக்கத்தில் சீடர் குருவிடம் ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்கிறார். சீடரின் கேள்வி: குருதேவே, தாங்கள் இதுவரை கூறிய விளக்கங்களிலிருந்து இந்த ஆன்மாதான் ஈஸ்வரன் என்றும் இந்த உலகமே அந்த ஆன்மாவின் வெளிப்பாடுதான் என்றும் நான் தெளிவாக புரிந்து கொண்டேன். ஆனால் பொதுவாக மனிதர்கள் நம்முடைய பிறப்பும் இறப்பும் நாம் செய்யும் புண்ணியம் மற்றும் பாவம் ஆகியவற்றை பொறுத்தே அமைகிறது என்று கூறுகிறார்களே, அவர்கள் அப்படி சொல்வதற்கு காரணம் என்ன? குருவின் கேள்வி: இப்படியா? சரி, புண்ணியம், புண்ணிய மற்றும் பாவம் என்பதை பற்றி நீ என்ன புரிந்து வைத்திருக்கிறாய்? சீடரின் பதில்: புண்ணியம் அல்லது சுக்ரிதம். சுக்ரிதா என்றால் பிற உயிர்களிடத்தில் அன்பாக இருப்பது, யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பது, அன்னதானம், கோதானம் போன்ற தான தர்மங்களை செய்வது மற்றும் யாகங்கள், ஹோமங்கள், பூஜைகள் செய்வது என்று பொருள். பாவம் அல்லது துஷ்கிருதம். துஷ்கிருதா என்றால் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பது, தர்மம் செய்ய மறுப்பது போன்ற தீய காரியங்களை செய்வது என்று பொருள். இதைத்தான் நான் புண்ணியம், பாவம் என்று புரிந்து வைத்துள்ளேன். குருவின் விளக்கம்: புரிந்து வைத்திருக்கும் இந்த கருத்து முற்றிலும் தவறானது. சுக்ரிதம் என்றால் நல்ல காரியம் என்றும், துஷ்கிருதம் என்றால் கெட்ட காரியம் என்றும் நாம் அப்படி எளிதாக சொல்லிவிட முடியாது. நீ என்ன சொல்கிறாய்? பிறப்பும் இறப்பும் சுக்ரிதம் மற்றும் துஷ்கிருதத்தால் தான் நிகழ்கிறது என்று சொல்கிறாய். அப்படியென்றால் இந்த உலகில் வாழும் எறும்பிலிருந்து யானை வரை உள்ள அனைத்து உயிரினங்களுமே இந்த சுக்ரிதம் துஷ்கிருதம் என்ற விதிக்கு உட்பட்டுத்தானே இருக்க வேண்டும். இவற்றுள் எவையெல்லாம் துஷ்கிருதத்தினால், பாவத்தினால் பிறந்தவை என்று உன்னால் சொல்ல முடியுமா? சீடரின் பதில்: மனிதர்களாகிய நாம் சுக்ரிதத்தினால், புண்ணியத்தால் பிறந்திருக்கிறோம். மற்ற விலங்குகளும் பூச்சிகளும் துஷ்கிருதத்தினால், பாவத்தால் பிறந்திருக்கின்றன. குருவின் ஆழமான கேள்வி: மனிதர்களாகிய நாம் மனிதனாக பிறப்பதற்கு முந்தைய பிறவியில் அப்படி என்ன புண்ணியத்தை செய்தோம்? அதேபோல் எறும்புகளும் மற்ற விலங்குகளும் அப்படி என்ன பாவத்தை செய்தன? முந்தைய பிறவியில் நாம் யாராக இருந்தோம், என்ன நன்மை செய்தோம் என்பதும், அந்த விலங்குகள் முந்தைய பிறவியில் யாராக இருந்து என்ன தீமை செய்தன என்பதும் உனக்கு தெரியுமா? சீடர்: இல்லை, எனக்கு தெரியாது. குருவின் அறிவுரை: அப்படி என்றால் உனக்கு எந்தவிதமான நேரடி அனுபவமும் இல்லாத ஒரு விஷயத்தை நீ எப்படி நம்பலாம்? அதில் எந்த பயனும் இல்லை. ஒரு மனிதன் எதை நம்ப வேண்டும் தெரியுமா? அவனுடைய சுருதி, கேட்டல், யுக்தி, பகுத்தறிவு, காரண காரியம் மற்றும் அனுபவம் நேரிடை உணர்வு ஆகிய மூன்றிற்கும் உட்பட்டு வரும் விஷயங்களை மட்டுமே நம்ப வேண்டும். சித்தர் இங்கே வழக்கமான புண்ணிய பாவ கோட்பாட்டை உடைத்து பகுத்தறிவின் யுக்தி முக்கியத்துவத்தை சீடருக்கு உணர்த்துகிறார். அப்படியானால் சுக்ரிதம் மற்றும் துஷ்கிருதம், நல்வினை மற்றும் தீவினை என்பதன் உண்மையான பொருள் என்னவென்று பார். உலகில் உள்ள மனிதர்கள் எதை நல்வினை என்றும் தீவினை என்றும் சொல்கிறார்களோ அவை அனைத்தும் அறியாமையினால் சொல்லப்படுபவை. ஒருவன் செய்யும் புறக்கட்டளைகளோ, தான தர்மங்களோ அல்லது சடங்குகளோ உண்மையான நல்வினை ஆகாது. அப்படியென்றால் நல்வினை எது? எந்த ஒரு செயல் நம்மை நமக்குள் இருக்கும் அந்த பரம்பொருளோடு, இறைவனோடு இணைக்கிறதோ அதுவே நல்வினை. எந்த ஒரு செயல் நம்மை அந்த பரம்பொருளிடமிருந்து பிரித்து புற உலகப் பொருட்களின் மீது பற்று வைக்க செய்கிறதோ அதுவே தீவினை. சுருக்கமாக சொன்னால், நம் உடலுக்குள் ஓடும் ஜீவவாயுவை, உயிர்காற்றை மேல் நோக்கி செலுத்தி உள்முகமாக திருப்புவதே உண்மையான நல்வினை. அந்த உயிர்காற்றை வெளிமுகமாக வீணாக்குவதே தீவினை. சீடரின் ஐயம்: குருதேவே, அப்படியானால் நாம் செய்யும் நற்செயல்களுக்கும் தீய செயல்களுக்கும் பலன் இல்லையா? மனிதர்கள் ஏன் பிறக்கிறார்கள், ஏன் இறக்கிறார்கள்? குருவின் தெளிவுரை: ஜீவன் பிறப்பதற்கும் இறப்பதற்கும் காரணம் அவனுடைய கர்மவினைகள் அல்ல, மாறாக அவனது மனதின் ஆசைகளும் எண்ணங்களுமே ஆகும். மனம் எங்கு லயிக்கிறதோ அங்கேயே பிறவியும் அமைகிறது. உயிர்காற்று வெளியில் செல்லும் வரை பிறப்பும் இறப்பும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். எப்போது ஒருவன் தன் உயிரோட்டத்தை உள்ளுக்குள்ளேயே நிலைநிறுத்த கற்றுக்கொள்கிறானோ அப்போது அவன் பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியிலிருந்து விடுபடுகிறான். இதுவே உண்மையான விடுதலை. சித்தரின் இந்த விளக்கம் புற உலக செயல்களை காட்டிலும் அக உலக பயிற்சியே, உள்முக நோக்கிய தியானமே முதன்மையானது என்பதை உணர்த்துகிறது. சீடரின் கேள்வி: குருதேவே, தாங்கள் சொல்வதை பார்த்தால் உலக மக்கள் காலம் காலமாக நம்பிக்கொண்டிருக்கும் பாவ புண்ணிய கணக்குகள் அனைத்தும் வெறும் கற்பனை என்று தோன்றுகிறது. அப்படியானால் மனிதர்கள் செய்யும் நற்காரியங்களால் புண்ணியமும், தீய காரியங்களால் பாவமும் சேரும் என்று நம் முன்னோர்களும் பெரியோர்களும் ஏன் வகுத்து வைத்தார்கள்? அதன் பின்னணியில் உள்ள உண்மைதான் என்ன? குருவின் விளக்கம்: அப்பனே, உலகியல் வாழ்க்கையில் மனிதர்களை ஒரு நெறிமுறைக்குள் வைத்திருக்கவே அப்படிப்பட்ட விதிகளும் பயங்களும் தொடக்கத்தில் உருவாக்கப்பட்டன. ஒரு மனிதன் முற்றிலும் சுயநலமாக மாறி மற்ற உயிர்களுக்கு துன்பம் விளைவிக்க கூடாது என்பதற்காகவே பாவம் என்ற பயமும் நற்காரியங்களை செய்ய ஊக்குவிப்பதற்காக
புண்ணியம் என்ற ஆசையும் காட்டப்பட்டன. ஆனால் அது ஆன்மீகத்தின் ஆரம்ப படிநிலை மட்டுமே. உண்மையான தத்துவ ஞானத்தை அடைய விரும்பும் ஒருவன் இந்த இரண்டுக்கும் அப்பால் செல்ல வேண்டும். புண்ணியம் என்பது ஒரு தங்க விலங்கு, பாவம் என்பது ஒரு இரும்பு விலங்கு. விலங்கு தங்கத்தால் ஆனதாக இருந்தாலும் இரும்பால் ஆனதாக இருந்தாலும் அது மனிதனை பந்தப்படுத்தவே கட்டிப்போடவே செய்யும். இரண்டுமே உன்னை இந்த பிறவி சுழற்சியிலேயே வைத்திருக்கும். சீடரின் ஐயம். அப்படியானால் இந்த இரண்டு விலங்குகளிலிருந்தும் விடுபட்டு உண்மையான விடுதலையை, முக்தியை ஒருவன் எப்படி பெற முடியும்? குருவின் தெளிவுரை. அதற்கு ஒரே வழி சமநிலை, சமத்துவம் எய்துவதுதான். இன்பம் வரும்போது துள்ளி குதிக்காமலும் துன்பம் வரும்போது சோர்ந்து போகாமலும் இரண்டையும் சாட்சியாக நின்று பார்க்க பழக வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் முன்னரே கூறியபடி நம் உடலுக்குள் இயங்கும் பிராணசக்தியை, உயிர்காற்றை வீணாக வெளியில் சிதறவிடாமல் சுழுமுனை நாடியின் வழியாக உள்முகமாக திருப்பி புருவ மத்தியிலே நிலைநிறுத்த வேண்டும். எப்போது உன்னுடைய மனம்புற உலகப் பொருட்களின் மீது அலையாமல் உள்ளே இருக்கும் ஆன்ம ஜோதியிலேயே லயிக்கிறதோ அப்போது நல்வினையும் அழியும், தீவினையும் அழியும், தீவினையும் அழியும். வினைகள் முற்றிலும் அழியும். அந்த நிலையே உண்மையான முக்தியாகும். புற உலக சடங்குகளை கடந்து மனதை உள்நோக்கி திருப்புவதே பிறவிப்பிணியை அறுக்கும் வழி என்று சித்தர் இந்த அத்தியாயத்தில் மிக தெளிவாக விளக்குகிறார். சீடரின் கேள்வி. குருதேவே, வினைகள் முற்றிலும் அழியும் போதுதான் விடுதலை கிடைக்கும் என்று கூறினீர்கள். ஆனால் இந்த உலகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு செயலை செய்து கொண்டேதான் இருக்கிறான். செயல் செய்யாமல் யாராலும் இருக்க முடியாது அல்லவா? அப்படி இருக்க வினைகளை நாம் எவ்வாறு முழுமையாக அழிக்க முடியும்? செயல்களில் இருந்து எப்படி விடுதலை பெற முடியும்? குருவின் விளக்கம். அப்பனே, நீ கேட்பது மிகச் சரியான கேள்வி. மனிதன் உடலோடு வாழும் வரை அவனால் செயலற்று இருக்க முடியாது. மூச்சு விடுவது கூட ஒரு செயல்தான். ஆனால் வினை என்பது நீ செய்யும் செயலில் இல்லை. அந்த செயலை நீ எந்த மனநிலையோடு செய்கிறாய் என்பதில்தான் இருக்கிறது. உலக மனிதர்கள் அனைவரும் நான் செய்கிறேன், இது என்னுடைய செயல், இதனால் எனக்கு இந்த லாபம் கிடைக்க வேண்டும் என்ற பற்றுதலோடு, அகந்தையோடு காரியங்களை செய்கிறார்கள். இப்படி செய்யப்படும் செயல்கள்தான் வினைகளாக மாறி அவர்களை மீண்டும் மீண்டும் பிறவி சுழற்சியில் தள்ளுகின்றன. ஆனால் எவன் ஒருவன் தன் அகந்தையை அழித்து நான் செய்யவில்லை, எனக்குள் இருக்கும் அந்த பரம்பொருளே அனைத்தையும் இயக்குகிறது என்ற தூய அறிவு வடிவமாக மாறுகிறானோ அவனுடைய செயல்கள் எதையும் உருவாக்குவதில்லை. அவன் செய்யும் செயல்கள் வறுத்த விதையை போன்றவை. வறுத்த விதை எப்படி முளைப்பதில்லையோ அதுபோல அவனுடைய செயல்கள் கர்ம வினைகளாக முளைப்பதில்லை. சீடரின் ஐயம். குருதேவி, இந்த அகந்தை அழியவும் செயல்கள் வினையாக மாறாமல் இருக்கவும் நாம் தினமும் என்ன செய்ய வேண்டும்? அதற்குரிய எளிய வழி என்ன? குருவின் தெளிவுரை. அதற்குரிய ஒரே வழி உனக்குள் இருக்கும் உயிர் நடனத்தை கவனிப்பதுதான். மனிதர்கள் பேசும்போதும் நினைக்கும் போதும் ஆசைப்படும் போதும் அவர்களின் பிராணசக்தி, உயிர்காற்று நாசி வழியாக வெளியேறி வீணாகிறது. இப்படி வெளியேறும் காற்றே மனதை அலைபாய வைத்து ஆசைகளையும் வினைகளையும் பெருக்குகிறது. எனவே விழிப்போடிருந்து வெளியே செல்லும் காற்றை உள்நோக்கி இழுத்து நாபி கமலத்தில் தொப்புள் பகுதியிலிருந்து தலை உச்சி வரை தடையின்றி ஓடச் செய்ய வேண்டும். மனதை அந்த உயிரோட்டத்தின் மீதே நிலைநிறுத்த வேண்டும். இப்படி பழக பழக மனம் புற உலகத்தை நோக்கி ஓடுவதை நிறுத்திவிட்டு தனக்குள்ளேயே ஒடுங்கிவிடும். அந்த ஒடுக்க நிலையில் நான் என்ற அகந்தை அழியும். அகந்தை அழியும் இடத்தில் நல்வினையும் இல்லை, தீவினையும் இல்லை. அங்கு இருப்பது பேரின்பம் மட்டுமே. செய்கின்ற செயல்களில் பற்றற்ற தன்மையையும் பிராணாயாமத்தின் உள்முக உயிர் ஒடுக்கத்தின் அவசியத்தையும் சித்தர் இங்கே மிக அழகாக பிணைத்துக் கூறுகிறார். சீடரின் கேள்வி. குருதேவே, விழிப்போடு இருந்து உயிர்காற்றை உள்முகமாக திருப்புவதே அகந்தையை அழிக்கும் வழி என்று கூறினீர்கள். ஆனால் இந்த உலகியல் வாழ்க்கையில் வாழும் எளிய மனிதர்களால் எப்பொழுதும் இத்தகைய விழிப்போடு இருக்க முடியுமா? அவர்கள் தங்களின் அன்றாட கடமைகளையும் குடும்பத்தையும் கவனித்துக் கொண்டே இந்த நிலையை அடைவது சாத்தியமா? குருவின் விளக்கம். அப்பனே, இது சாத்தியமே மட்டுமல்ல, இதுவே ஒவ்வொரு மனிதனின் முதன்மை கடமையும் ஆகும். ஆன்மீகம் என்பது எல்லாவற்றையும் துறந்துவிட்டு காடுகளுக்கோ மலைகளுக்கோ ஓடுவது அல்ல. நீ எங்கே இருந்தாலும் எந்த தொழிலை செய்து கொண்டிருந்தாலும் உன்னால் இந்த தவத்தை ஆற்ற முடியும். ஒருவன் தன் கைகளால் உலக கடமைகளை செய்து கொண்டிருந்தாலும் அவனுடைய மனம் எதன் மீது இருக்க வேண்டும் தெரியுமா? ஒரு நடனமாடும் பெண் தன் தலை மீது ஒரு குடத்தை வைத்துக் கொண்டு எவ்வளவு வேகமாக ஆடினாலும் அவளது முழு கவனமும் அந்த குடம் கீழே விழுந்துவிடக் கூடாது என்பதிலேயே இருக்கும். அதைப்போல நீ உலகத்தில் வாழும்போது உன் உடலால் அனைத்து காரியங்களையும் செய். ஆனால் உன் உள்ளத்து விழிப்புணர்வை எப்போதும் உனக்குள் ஓடும் அந்த உயிரோட்டத்தின் மீதே நிலைநிறுத்து. இதற்கு எவ்வித புறத்துறவும் தேவையில்லை, அகத்துறவே போதுமானது. சீடரின் ஐயம். குருதேவே, அப்படியானால் இந்த உண்மையை உணராமல் புற வழிபாடுகளிலும் சடங்குகளிலும் மூழ்கியிருப்பவர்களின் நிலை என்னவாகும்? குருவின் தெளிவுரை.
அவர்கள் ஒரு இருண்ட அறையில் அமர்ந்து கொண்டு ஒளியை தேடி அலைபவர்களை போன்றவர்கள். தங்களுக்குள் இருக்கும் ஒளியை அறியாமல் வெளியில் விளக்கேற்றி வைப்பதாலும் தூப தீபங்கள் காட்டுவதாலும் எந்த பயனும் இல்லை. வெளியில் தேடும் வரை ஏமாற்றமே மிஞ்சும். எப்போது ஒருவன் தன் கண்களை மூடி தனக்குள்ளேயே அந்த பரம்பொருளை தேடத் தொடங்குகிறானோ அப்போது அவனுடைய அறியாமை என்னும் இருள் விலகும். இந்த உடலே இறைவன் வாழும் ஆலயம். இந்த உடலுக்குள் ஓடும் மூச்சே உண்மையான மந்திரம். இதை உணர்ந்து நல்வினை தீவினை என்ற கற்பிதங்களை கடந்து உனக்குள் இருக்கும் ஜீவனை சிவமாக மாற்றுவதுதான் இந்த சித்த வேதத்தின் இறுதி இலக்கு. உலகில் இருந்து கொண்டே எப்படி ஒருவன் விழிப்புணர்வோடு வாழ வேண்டும் என்பதை சித்தர் இந்த அத்தியாயத்தின் இறுதியில் மிக அழகாக விளக்குகிறார். இத்துடன் இந்த 3ஆம் அத்தியாயத்தின் முக்கிய தத்துவ பகுதிகள் நிறைவடைகின்றன. இந்த அத்தியாயம் உங்களுக்கு காட்டிய தெளிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அடுத்து நாம் 4ஆம் அத்தியாயத்திற்கு செல்லலாமா?